வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி, ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி நான் எப்படி சாமி கும்பிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. முருகர் பார்க்குறாரு பாருங்க, என்னைய இங்கே வருங்க, உங்களையும் பார்க்குறாரு பார்த்தீங்களா? எங்கே இருந்தாலும் எல்லாரையும் பார்த்துருவார் முருகர். இங்கே வருங்க, பெருமாள். அதுக்கப்புறம் இங்கே வருங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்ருக்கேன். கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சேன். இங்கே வருங்க, சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவிளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றிருக்கேன். பூவெல்லாம் அப்படியே உதிரியாகவே போட்டுட்டேன். இன்றைக்கி கட்டுறதுக்கு டைம் இல்லை, நிறைய வேலைங்க. அதனால் கட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே வருங்க அப்படியே போட்டுட்டேன் இன்றைக்கி பூவெல்லாம். நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா? எல்லோரும் ஊர் பொங்கல் வைப்பாங்க ஒரு சில சைடில். நம்ம சைடில் கூட அப்படி தான் ஊர் பொங்கல் வைக்கிறது தான் பழக்கம். இங்கே ஊர் பொங்கல்லாம் எதுவுமே வைக்க மாட்டாங்கங்க, வச்சு நான் பார்த்ததே இல்லை. நானும் அதனால் பொங்கலெல்லாம் செஞ்சதே இல்லைன்னா இந்த ஆடி 1க்கெல்லாம் பொங்கல் வச்சதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆடி, அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வேறு. அதனால் சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இங்கே வருங்க, என்னோடய சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா? சாரீ வந்து இது என்னோடய தோழி எனக்காக வாங்கி கொடுத்தது. இந்த வருஷம் பிறந்தநாளுக்கு வந்து சென்னைக்கு போயிருந்தேன் நான். அங்கே போயிருக்கும்போது எனக்கு பிறந்தநாள் வந்ததுனால அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருந்தாங்க எனக்காக. ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை, ஊருக்கே வந்துட்டேன். ஆனால் அங்கேருந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதானே அன்பு இல்லையா? அவங்க எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு தெரியுங்களா? பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் எதிர் வீடு. இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த சாரி நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் கட்டினேன். ரொம்ப அழகாக இருக்குங்க கலரு. இன்றைக்கி கோவிலில் கூட சொன்னாங்க, கோவில் கட்டிட்டு போயிருந்தேன் அந்த சாரியை. கோவிலில் கூட சொன்னாங்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். 2 பேருக்கும் ஒரே மாதிரியாமா. நான் பார்க்கல, அவள் சொன்னான் நம்ம 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். கொடுத்து தான் விட்டுருந்தா. அங்கேயே நான் ப்ளவுஸ் தைச்சி எடுத்துகிட்டு வந்து பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆடி 1க்கு இதை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் யாரெல்லாம் சாமி கும்பிட்டீங்க, எப்படி கும்பிட்டீங்க? இல்லைங்க, நம்ம எல்லாரையும் முருகன் பார்த்துட்டே இருக்காரு பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது, நோய் நொடி இல்லாத வாழணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். முக்கியமாக சந்தோஷத்தை கொடுக்கணும் கடவுள். அதை நான் வேண்டிக்கிறேன், எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.